ஹாய் गाइस நம்ம கிச்சன்ல இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் சாதம் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மசாலான்னு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், கடலை பருப்பு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். தேங்காய் ஒரு பிடி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். வெண்டைக்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நாலஞ்சு பல்லு முந்திரி போட்டுக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொடியும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கேஸ் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மசாலாலாம் போட்டாச்சு. உப்பு மட்டும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு சாதம் எடுத்து ஆற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியான சாப்பாடு இது. நான் பசங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கும். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான, ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே அமுக்கி வச்சுருங்க. நல்ல மசாலாலாம் ஒன்று கூட சேரட்டும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அயன் கடைக்கு பேக் பண்ணிட்டு போகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.